கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த சுல்தான்களின் படையெடுப்பை வீழ்த்தி மீண்டும் இங்கே இந்த இந்துக்களின் ஆட்சி நடைபெற வேண்டும் என்று கைப்பற்றி மீண்டும் பாண்டிய மன்னர்கள் கையில் ஒப்படைக்கலாம் என்றால் இங்கே வாரிசு போர். இந்த வாரிசில் அண்ணனிடம் ஆட்சியை ஒப்படைப்பதா, தம்பியிடம் ஆட்சியை ஒப்படைப்பதா? எனவே நாகமநாயக்கர் அவர்கள் தனது காப்பாட்சியாக இங்கே முதலில் நாயக்கர் வம்சத்தின் ஆட்சியை நிறுவுகிறார். ஆட்சியை நிறுவ மட்டுமல்லாது அந்த மாலிக் கபூர் மூலமாக காஞ்சிபுரத்தில் இருந்து திருச்சி வழியாக மதுரை வரை தரைமட்டமாக்கப்பட்ட சத்திரங்கள், ஆலயங்கள் அத்தனையும் புனரமைக்கப்படுகிறது. அந்த நாகமநாயக்கருக்கு அடுத்தபடியாக இங்கே சுயாட்சியாக ஆட்சியை ஏற்றுக்கொண்ட விஸ்வநாத நாயக்கர் காலத்திலே இங்கே இந்த மீனாட்சி அம்மன் ஆலயம் மிக அப்படி அந்த சேதம் அடைந்த தரைமாற்றமாக்கப்பட்ட அத்துணை ஆலயங்களையும் மீண்டும் எடுத்து புதுப்பித்தது இந்த மதுரை நாயக்கர் வம்சம். விஸ்வநாத நாயக்கர் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த புனரமைப்பு படி மாமன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் முடிவடைந்து அன்னை மீனாட்சி ஆலயம் மீண்டும் பக்தர்களின் வழிபாட்டுக்கு வருகிறது. அதனால்தான் இன்றைக்கும் நீங்கள் மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு சென்றால் அந்த பொற்றாமரை குளத்திற்கு அடுத்தபடியாக அந்த பிரகாரத்திற்கு உள்ளே நுழைந்தால் இடதுபுறம் முதல் சன்னதி மாமன்னர் திருமலை நாயக்கருக்கான சன்னதி. தெய்வங்களுக்கு மட்டுமே ஆலயங்களில் சன்னதி இருக்கும். ஆனால் அதற்கு மாறாக ஒரு தனி மனிதனுக்கு அங்கே ஒரு பிரகாரம், ஒரு சன்னதி இருக்கிறது என்றால் அது மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு மட்டும். அப்ப அந்த ஆலயத்துக்குள்ளேயே ஒரு மாமனிதனுக்கு ஒரு தனி சன்னதி வைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த மாமன்னர் திருமலை நாயக்கருக்கும் இந்த பிராமண சமுதாயத்திற்கான தொடர்பை நீங்களே யோகித்துக் கொள்ளுங்கள். அதே பிரகாரத்தில் தான் சரஸ்வதி அன்னையாருக்கு சன்னதி, தட்சிணாமூர்த்தி சன்னதி, முருகன் சன்னதி, துர்க்கை சன்னதி, சித்தர் சன்னதி, மகாலட்சுமி சன்னதி, இத்தனை தெய்வங்கள் சன்னதிக்கு ஈக்குவலாக மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு ஏன் சன்னதி இருக்கிறது என்றால் அந்த ஆலயத்தின் ஆகமங்களையும் அந்த ஆலயத்தை புனிதத்தையும் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பிராமண சமுதாயத்தை அவர் காத்தார் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் அந்த மாமனிதனுக்கு அங்கே சன்னதி. அது மட்டுமா, இன்னும் சமூக வலைதளங்களில் ஒரு சில விஷப்பூச்சிகள் மதுரையை மட்டும் ஆண்ட அந்த திருமலை நாயக்கருக்கு மாமன்னர் பட்டமா? மதுரை நாயக்கர் வம்சம் என்றால் அந்த மதுரை மட்டுமே கிடையாது. சேலத்திலிருந்து சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், திருச்சி, மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருவனந்தபுரம் வரைக்கும் மிக பரந்த நிலப்பரப்பை ஆண்டது மதுரை நாயக்கர் வம்சம். சமீபத்திலே அந்த திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தில் ஒரு அறை உடைக்கப்பட்டு அந்த அறையில் இருந்து பொக்கிஷங்கள், தங்க நாணயங்கள், வைரங்கள், வைடூரியங்கள் பொக்கிஷமாக எடுக்கப்பட்டது. இந்த பொக்கிஷங்களை எல்லாம் காத்தது அந்த பிராமண சமுதாயம். அந்த பிராமண சமுதாயத்தை பொக்கிஷமாக காத்தது மாமன்னர் திருமலை நாயக்கர். அதனாலதான் அவருக்கு அங்க தங்க. இத புரிஞ்சுக்கணும். சரி, இதன் மட்டுமா அவர் சைவம் வைணவம் இரண்டு சமுதாயங்களை ஒன்றாக சேர்த்து உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழாவை உருவாக்கியது மாமன்னர் திருமலை நாயக்கர். பல லட்சம் பக்தர்கள் ஒரே இடத்தில் கூடக்கூடிய ஒரே திருவிழா தமிழ்நாட்டில், அது மதுரையில் நடைபெறக்கூடிய அந்த சித்திரை திருவிழா. அந்த சித்திரை திருவிழாவையும் உருவாக்கியவர் மாமன்னர் திருமலை நாயக்கர். அந்த மாமன்னர் திருமலை நாயக்கர் தான் இந்த பிராமண சமுதாயத்தை பொக்கிஷமாக பாதுகாத்தவர். அதனால தான் அவருக்கு அங்கே சன்னதி. இது மட்டுமல்ல, பிராமண சமுதாயம் என்றால் அர்ச்சனை செய்யவும் அதே நேரத்தில் இந்த தூபங்காட்டம் மட்டும்தான் தெரியும் என்று நினைப்பீர்கள். நமது புலிக்கொடி வேந்தன் சொன்னது போன்று மாமன்னர்
திருமலை நாயக்கரின் படை தளபதி ஒரு பிராமணர் என்பது எத்தனை மக்களுக்கு தெரியும்? அந்த படை தளபதி மூலமாக வீர பேரரசி ராணி மங்கம்மாள் 4 போரில் வெற்றி பெற்றார்கள். அதற்கு காரணம் அந்த பிராமண சமுதாயத்தை சேர்ந்த தளபதியினுடைய அந்த மூளை, அந்த திட்டமிடுதல். அப்படிப்பட்ட பிராமண சமுதாயத்திற்கும் இந்த மதுரை நாயக்கர் சமுதாயத்திற்கும் அன்று முதல் இன்று வரை தொடர்பு உண்டு. அதன் காரணமாகவே இந்த மேடையில் மதுரை நாயக்கர் வம்சம் இந்த பிராமண சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த மேடையிலே முழங்குகிறோம். இறுதியாக இந்த மதுரை நாயக்கர் வம்சம் சமுதாயத்திற்கு பாதுகாவலனாக எப்படி அந்த மன்னர் திருமல நாயக்கருக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு சோதனை வருகிறது. நீங்கள் வரலாற்றை தட்டி பாருங்கள். மூக்கறுப்பு போராட்டம் என்று ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தில் மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு ஒரு புகழுக்கு களங்கம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்படும் போது அந்த மாமன்னர் திருமலை நாயக்கரின் நண்பரான ராமநாதபுரம் ராஜா ரகுநாத சேதுபதி ராஜா அவர்களிடம் மாமன்னர் திருமலை நாயக்கர் உதவி கேட்கிறார். இந்த விஷயத்தில் எனக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டு விடாது என்று சொன்னவுடன் அந்த ரகுநாத சேதுபதி அவர்கள் மைசூர் வரை தொடர்ந்து சென்று அந்த மூக்கறுப்பு போராட்டத்தில் அவர்கள் அறுத்து சென்றது 36 பேர். ரகுநாத சேதுபதி அறுத்து விட்டு வந்தது 360 பேர். அந்த மாமன்னர் திருமலை நாயக்கரின் புகழுக்கு களங்கம் ஏற்படும் போதெல்லாம் குற்ற துணையாக இருந்தது இந்த பிரமலை கள்ளர் சமுதாயம். ஆக இந்த அத்தனை சமுதாயங்களும் அந்த காலத்தில் ஒன்றாக ஒரே குடும்பமாக ஒரே உறவாக தான் இருந்திருக்கிறது. இன்றுதான் சில விஷ பூச்சிகள் அதனை பிரித்து ஆளுகிறது. நாம் அந்த பிரித்து ஆளுகிற சூழ்ச்சிக்கு இடம் விடாமல் இந்த பிராமண சமுதாயத்திற்கு பாதுகாப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி இந்த மேடையிலேயே எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை அளித்த வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு, பகதூர் வெள்ளைத்துறையாம், மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு, ஒரு ரகுநாத சேதுபதியாம், விருப்பாட்சி கோபால நாயக்கருக்கு, கருமாத்தூர் கள்ளிப்பட்டி பொன்னித்தேவராம், மதுரை வாழும் நாயுடு நாயக்கர் சமுதாயத்துக்கு குற்ற நண்பராம், குற்ற தோழராம் புலிக்கொடி வேந்தன் கே.சி. திருமாரஞ்சி அவர்களுக்கும் இந்த எங்கெங்கெல்லாம் எந்த பிரச்சனையினாலும் முன்னெடுக்கக்கூடிய அந்த மாவீர வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு பகதூர் வெள்ளத்துறையாம், வெள்ளையத்தேவனாம், மாமன்னர் திருமலை நாயக்கருக்கு ரகுநாத சேதுபதியாம், விருப்பாட்சி கோபால நாயக்கருக்கு ஒரு கருமாத்தூர் கள்ளிப்பட்டி பொன்னித்தேவனாம், புலிக்கொடி வேந்தன், மதுரை நாயக்கர் வம்சத்திற்கு குற்ற தோழனாம், உடன்பிறவா சகோதரராம் உங்கள் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். என்றும் உங்களுடன் தோளோடு தோளாக மதுரை நாயக்கர் வம்சம். ரொம்ப மதுரை